அட இந்த இடத்துக்கு போனா ஆத்து தண்ணியில குளிச்சுட்டு பக்கத்துலயே ஆத்து மீன் வருவால சுட சுட வாங்கி சாப்பிடலாமா? ஆமாங்க, அன்னைக்கு ஒரு நாள் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஈரோடு பக்கத்துல இருக்கிற கொடிவேரி டேம் போய் விசிட் பண்ணலாம்னு போயிருந்தேன். உள்ள டிக்கெட் ஒரு ஆளுக்கு 5 ரூபாயா? சரி ஒரு டிக்கெட் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு நேரா உள்ள போய் பார்த்தா அங்க ஒரு பெரிய குளம் மாதிரி இருந்துச்சு. பரிசல்ல போட்டிங் எல்லாம் கூட்டு போறாங்க போல. ஆனா நம்ம போட்டிங் போறதுல அங்க மக்கள் எல்லாம் கும்பலா நின்னு குளிக்கிறாங்களே, அந்த அருவியில தான் போய் குளிக்க போறோம். அடேங்கப்பா, இது என்னது பாக்குறதுக்கு மினி பீச் மாதிரி இருக்கு. நான் போனது வீக்கெண்ட்னால சரியான கூட்டம், எல்லா ஊர்ல இருந்தும் அவ்வளவு மக்கள் வந்திருக்காங்க. சரி குளிக்கிற காஸ்டியூம் மாத்திரும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டு குளிக்க போனா அங்கிருந்து ஒரு அக்கா வந்து, தம்பி வாங்கப்பா வறுத்த மீன் இருக்கு சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்றாங்க. என்னக்கா சொல்றீங்க, இப்பதான் குளிக்கலான்னு போனா அதுக்குள்ள டெம்ப் பண்றீங்க அப்படின்னா, தம்பி நம்ம கடையில நெய் மீன் இருக்கு, கல்பாசி இருக்கு, ரோகு இருக்கு, எல்லாம் ஆத்து மீனுப்பா சூப்பரா இருக்கும் அப்படின்னாங்க. சரிக்கா நீங்க வறுத்து ரெடியா வைங்க, நான் போயிட்டு ஒரு குளியல போட்டு வந்து நல்லா வயிறார சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அங்க போயிட்டு தண்ணியில இறங்கலான்னு பார்த்தா அடிக்கிற வெயில்ல தண்ணி ஐஸ் மாதிரி இருக்கு. அங்கேயும் நம்ம சப்ஸ்கிரைபர் தான், வாங்க ப்ரோ ஒன்னா சேர்ந்து குளிக்கலாம் அப்படின்றாப்ல. சரின்னு சொல்லிட்டு அவர் கூட கட்டி பிடிச்சி ஒன்னா நின்று குளிச்சுட்டு உடம்பு பயங்கர வலியா இருந்துச்சு. சரி பக்கத்துல ஏதாவது கரெக்டான ஊத்துல போய் உட்காந்துருவோம், மேல இருந்து வர்ற ஃபோர்ஸ்ல தண்ணி நல்லா டப்ப டப்பன்னு அடிக்கும், உடம்புக்கு மசாஜ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு ஸ்பாட்டை கண்டுபிடிச்சி நேரா அதுல போய் உட்காந்துட்டேன். யாரோ பின்னாடி நின்று மசாஜ் பண்ற மாதிரி இருந்துச்சுங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கு அருவியில குளிக்கிறது. சரி அருவியில குளிச்சது போதும்னு சொல்லிட்டு இறங்கி வந்தா அங்க நிறைய மீன் சுத்திட்டு இருக்குப்பா அந்த இதுல. இந்த ஏரியா சரியான ஸ்பாட். என்ன ஒண்ணு, அடியில பாறாங்கெல்லாம் இருக்கு, போட்டு போன செப்பல் கூட பிஞ்சிச்சு. செப்பல்லாம் அவுத்து வச்சுட்டு பக்கத்துல ஒரு குகை மாதிரி இருந்துச்சு, அது உள்ள ஏறி கொண்டாரம் குளிச்சுட்டு திருப்பி வர்றப்ப கை காலெல்லாம் அடி. நீங்க இந்த ஏரியாக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து குளிங்க, ஏன்னா அடியில பாறாங்கல்லாம் இருக்கிறதுனால காலில் செமையா அடிப்படுது. மற்றபடி சரியான ஸ்பாட்டு. குளிச்சு முடிச்சுட்டு டவல் வச்சு தொடச்சிட்டு நேரா சாப்பிட்றதுக்கு போயாச்சு. அக்கா நான் சொல்லிட்டு போனேன் சாப்பாடு ரெடியா அப்படின்னு கேட்டாப்பா, சுட சுட சோறு, மீன் குழம்பு, மீன் வறுவல் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கேன், நீங்க போய் உட்காருங்க, சூட எடுத்துட்டு வந்து கொடுத்துறேன் அப்படின்னாங்க. நார்மலா இந்த மாதிரி ஒரு குளியல போட்டுட்டு நம்மளுக்கு எது சாப்பிட கொடுத்தாலும் அமிர்த மாதிரி இருக்கும். இங்க மீன் குழம்பே கிடைக்குது, மீன் வறுவலோட எப்படி இருக்குன்னு பாத்துருவோமா? சுட சுட மீன் குழம்பு அந்த சோத்துல ஊத்தி கொடுத்தாங்க. நான் நெய் மீனும் இந்த கல்பாசி மீனும் ஆர்டர் கொடுத்திருந்தேன். கல்பாசி என்னக்கா புது பேரா இருக்குன்னா, அது எங்க ஊர் ஸ்பெஷல் பா, சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த மீன் குழம்போட ரைஸை எடுத்து சாப்பிட்டு பார்த்தா பாருங்க, சும்மா அப்படியே கின்னு இருக்கு. சரி அவங்க கொடுத்த அந்த கல்பாசி மீனை கொஞ்சம் எடுத்து சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு மீனில் கை வச்சா கை சுட்டு விட்டுருச்சு. மீன் எல்லாம் கொதிக்க கொதிக்க ஆவி பறக்க இருக்கு. இதாப்பா இவ்வளவு சூடா இருக்குன்னு சொல்லிட்டு அதுல இருந்து ஒரு பீஸை எடுத்து ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டு பார்த்தா பாருங்க, அடடடடா சும்மா அப்படி இருக்குங்க. இது சாப்பிட்டதுக்கு அப்புறமா எனக்கு ஊருக்கு போறதுக்கு மனசே இல்லை. இந்த ஆத்துக்கார ஓரமா ஏதோ ஒரு வீட்டை பார்த்து இங்கே தங்கிட்டு டெய்லி இந்த மாதிரி மீன் வறுவல் சாப்பிடணும் போல இருக்கு. அவ்வளோ பிரமாதமா இருக்கு. அதுவும் இந்த அருவி பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றது இன்னும் பிரமாதம். எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த மாதிரி ஆத்தோரத்தில் உட்காந்து சாப்பிட்றதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது. மறக்காம நீங்களும் ஈரோடு சைடு போனீங்கன்னா இந்த ஏரியாவில் ஒரு வாட்டி இந்த எக்ஸ்பீரியன்ஸை ட்ரை பண்ணி பாருங்க.